ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, பிப்ரவரி 22ஆம் தேதி என்று பார்த்திங்கன்னா சஷ்டி விரதங்களானது வருகிறது. இந்த சஷ்டி விரதத்தின் போது பார்த்திங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளும் ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்திங்கன்னா இந்த துளராசி நேயர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானதாக இருக்க போகிறதா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்களானது நடக்க போகுது, அந்த ஒரு விஷயங்களில் பார்த்திங்கன்னா இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும், இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தாங்க நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை துளராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் ஓ முருகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா முன்னேற்றங்களானது இருக்கும். எந்த ஒரு கஷ்டங்கள் துன்பங்களானது இருந்தாலுமே அது படிப்படியாகவே குறையும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். துளராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்று சனியுடன் சேர்க்கை பெறுகின்றார். அதனால் பார்த்திங்கன்னா நீண்ட கால திட்டங்களும் லட்சியங்களும் நிறைவேறும் அப்படின்னு தாங்க சொல்லணும். சிறப்பான எதிர்காலத்திற்கான அஸ்திவரமாக பார்த்திங்கன்னா அமையுங்க. கௌரவ பதவிகளானது தேடி வரும். மனதிற்கு மகிழ்ச்சிகள் தரக்கூடிய இனிய சம்பவங்களானது பார்த்திங்கன்னா நடைபெறுங்க. உற்றார் உறவினர்களினுடைய ஆதரவுகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். உள்நாட்டு பணம் வெளிநாட்டு பணம் உங்களுடைய கையில் தாராளமாக பார்த்திங்கன்னா புழங்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா உலகில் அனுபவிக்க வேண்டிய அனைத்து இன்பங்களும் சேரும் அப்படின்னு சொல்லலாம். பங்குதாரர்களிடம் இருந்து இந்த பிரச்சனைகளானது பார்த்திங்கன்னா அகலுங்க. பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகும். சிலருக்கு புதிய 4 சக்கர வாகனங்கள் சொத்து வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டாகுங்க. ஒப்பந்த அடிப்படை பணிக்கு வெளியூர் சென்றவர்கள் பூர்வீகம் திரும்புவார்கள். அதேபோல் கருத்து வேறுபாட்டினால பார்த்திங்கன்னா முதியோர் இல்லம் சென்ற தாய் தந்தை எல்லாருமே இப்பொழுது இல்லம் திரும்புவார்கள். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கணவர் மற்றும் புகுந்த வீட்டியரால் பார்த்திங்கன்னா ஏற்பட்ட இன்னல்கள் அனைத்துமே குறைய துவங்கும். ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை. திருமண முயற்சியானது பார்த்திங்கன்னா பழிதாகுங்க. சிலருக்கு காதல் திருமணங்களானது நடக்கும். தந்தை வழி சுற்றத்தாருடன் பார்த்திங்கன்னா இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளானது பார்த்திங்கன்னா அகலுங்க. அனைத்து பிரிவினருக்குமே அவரவர் தேவைக்கு ஏற்ற அரசினுடைய ஆதரவானது கிடைக்கும். சில சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வுகளானது பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. புகழ் அந்தஸ்து கௌரவங்களானது பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. சிறிய முயற்சியில் பெரிய தடைகள் தகரும். அதேபோல் பூர்வீக சொத்து தொடர்பான மன சஞ்சலங்களானது தீரக்கூடிய காலங்கள் வந்துவிட்டது. கௌரவ பதவிகளானது கிடைக்குங்க. புத்திர பிராதாபங்கள் பார்த்திங்கன்னா சித்திக்கு. அதிர்ஷ்ட பொருள் பணம் நகை உபரி வருமானங்களானது கிடைக்க வாய்ப்புகளானது உள்ளது. அதேபோல் சேமிப்புகளும் பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க ஆசை வரும். சௌகரியமும் சுகமும் நோய் நிவர்த்தியும் உண்டாகும். முறையான உடல் ஆரோக்கியத்தை காக்க முழு உடல் பரிசோதனையானது அவசியம். மனதில் நிரம்பி வழிந்த துக்கங்களானது விலகுங்க. வீடு மாற்றம் ஊர் மாற்றங்கள் போன்ற நல்ல விதமான ஒரு மாற்றங்களானது ஏற்படும். தலைமை பதவியானது தேடி வருங்க. உயர்கல்வியில் மேன்மைகளானது உண்டாகும். கல்லூரி அரியர்ஸ் பாடத்தை பார்த்திங்கன்னா எழுதி முடிக்க ஏற்ற காலங்கள் இது அப்படின்னு தாங்க சொல்லணும். சுருக்கமாக அனைத்து சங்கடங்களும் விலகி நன்மைகளானது அதிகரிக்கும். அதே போல் துளராசிக்காரர்களுக்கு இப்பொழுது குறைந்த வட்டிக்கு நீண்ட கால தவணையில் பார்த்திங்கன்னா கடனானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிறருக்கு பரிதாபப்பட்டு ஜாமீன் போடக்கூடாது. எதிர்பாராத சில விரயங்கள் ஏற்பட்டாலுமே குருவால் காப்பாற்றப்படுவீர்கள். எதிர்பார்த்ததை விட லாப வரவுகள் பார்த்திங்கன்னா இருக்க செய்யும். பண வரவுகள் கூடுதலாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குங்க. பாக்கிய குரு நல்ல அதிர்ஷ்டங்கள் பார்த்திங்கன்னா அரவணைக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டமான பார்த்திங்கன்னா யோகங்கள் உண்டாகலாங்க. பங்குச்சந்தை ஆதாயங்கள் அதிர்ஷ்ட பொருள் வரவு பார்த்திங்கன்னா மனதை மகிழ்விக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். தாராள தன வரவால் பார்த்திங்கன்னா குடும்பத்திற்கு மகிழ்ச்சியானது நிலவும். திருமணம் குழந்தை பேரு வீடு வாகன யோகம் பொன்பொருள் சேர்க்கை என பல்வேறு பாக்கிய பலன்களானது நடக்குங்க. பட்ட கடனும் நோயும் தீரக்கூடிய காலங்கள் வந்துவிட்டது. முன்னோர்களினுடைய நல்லாசிகள் புண்ணிய பலன்களாக பார்த்திங்கன்னா கவசமாக காத்து நிற்கக்கூடிய நேரங்கள் இது. மனதில் தெளிவுடன் செயல்பட்டு வெற்றியும் நீங்கள் காண்பீர்கள். கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால் எதிர்காலங்கள் வளமாக மாறும்.
மறைமுக எதிர்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிகளையுமே வெற்றி கொள்வீர்கள். சிலருக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற பலன்களானது இப்பொழுது கிடைக்குங்க. அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்குமே தனி வருமானங்களானது மகிழ்ச்சியை கொடுக்கும். நிலுவையில் உள்ள சம்பள பாக்கிகளானது இப்பொழுது கிடைக்குங்க. வெளிநாடு தொடர்பான வேலை வாய்ப்புகளில் சாதகமான செய்திகளானது கிடைக்கும். சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பினால மிக சிறப்பாக செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். அரசு வேலை, வெளிநாட்டு வேலை முயற்சிகளை வெற்றியை கொடுக்குங்க. அதேபோல் சாதிக்கக்கூடிய எண்ணங்களானது மேலோங்கும். புண்ணிய பலன்களானது நடக்குங்க. மன வலிமையானது அதிகரிக்கும். பிள்ளைகளினுடைய திருமணத்திற்கு நாள் குறிக்கும். அதேபோல் வீடு கிரக பிரதேசத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா தயாராகுவீர்கள். சுப செலவிற்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண உதவியானது கிடைக்கும். அதனால கவலை, கணவன் மனைவி பிரிவினை அல்லது வழக்கு பிரச்சனைகள் முற்றிலுமே நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சிலருக்கு புதிய மனை, வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகளானது கிடைக்குங்க. பெண்கள் அழகு ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா துளராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டமானது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உழைப்பால் உயரக்கூடிய உங்களுக்கு தனாதிபதியும் சப்தமதிபதியுமான செவ்வாய் பிப்ரவரி 21 வரை சுகஸ்தானத்திலும் அதன் பின் வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்திலும் சஞ்சரிப்பதனால வேலை வலுவானது உங்களுக்கு அதிகரிக்குங்க. அலைச்சலும் அதிகரிக்கும். எடுக்கக்கூடிய வேலையில் நெருக்கடியானது தோன்றுங்க. பிள்ளைகளினுடைய வழியே சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடைவெளியானது ஏற்படுங்க. பூர்வீக சொத்து விவகாரத்தில் எதிர்பாராத ஒரு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். என்றாலுமே இந்த மார்ச் 6 முதல் சனி பகவான் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால உங்களுடைய வாழ்வில் புதிய பாதைகளானது தெரியும். இதுவரை இருந்த நெருக்கடியானது நீங்குங்க. உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகளானது விலகும். தொழில் வியாபாரங்களானது முன்னேற்றங்கள் அடையும். போட்டியாளர்கள் உங்களுடைய பாதையில் இருந்து விலகுவார்கள். இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும் அப்படின்னு தான் சொல்லணும். விருப்பங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தியாகக்கூடிய காலகட்டங்கள். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனையானது முடிவிற்கு வரும். வித்யகாரகன் புதன் பிப்ரவரி 20 முதல் வக்ரம் அடைவதனால மாணவர்களுடைய படிப்பில் கூடுதல் கவனத்தை செலுத்துவது நல்லது. வந்து பார்த்தீங்கன்னா துளராசியில் உள்ள சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் முதன்மை பெற வேண்டும் என்ற எண்ணங்கள் கொண்ட உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டமானது நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தாங்க சொல்லணும். யோகக்காரகனான ராகு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால குடும்பத்திற்குள் குழப்பங்களானது இருக்கும். இன்று நடந்துவிடும் என எதிர்பார்த்த வேலைகளில் கூட இழுபறியானது ஏற்படுங்க. மனம் ஒரு நிலையில் இருக்காது. பெரியவர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகளானது தோன்றும். லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய கேதுவினால வாழ்க்கைக்குரிய அடிப்படை வசதியானது நிறைவேறும். தேவைக்குரிய பணமானது வந்து கொண்டே இருக்கும். நடக்க வேண்டிய வழக்கமான வேலைகள் நடந்து கொண்டே இருக்குங்க. தொழில் வியாபாரங்கள் முன்னேற்றங்கள் அடையும். வேலையில் நெருக்கடிகள் இருந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய சக்தியானது இருக்கும். பிப்ரவரி 21 முதல் செவ்வாயும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது. லாபாதிபதி சூரியன் பூர்வ புண்ணியாதிபதி ஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சரிப்பதனால உடல்நிலையில் சங்கடங்களானது ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை. வியாபாரிகள் புதிய முதலீட்டை மேற்கொள்ளும் முன் சந்தை நிலவரத்தை கவனிப்பது ரொம்ப நல்லது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த துளராசியில் உள்ள விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சூழல் அறிந்து செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டமானது கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தாங்க சொல்லணும். தனகாரகன் குரு பாக்கியஸ்தானத்தில் வக்ரமாக சஞ்சரிப்பதனால நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது ஒன்றாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. சரியாக திட்டமிட்டு செயல்படக்கூடிய வேலைகளிலுமே இழுபறிகளானது ஏற்படும். உங்களுடைய கவனக்குறைவால சில வேலைகள் தள்ளி போகும். வரவேண்டிய வருமானங்களானது தடைபடுங்க. பணியாளர்கள் அலட்சியத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்படுவது நல்லது. மேலதிகாரியை அனுசரித்து செல்லவும். தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு வேலை வாய்ப்புகளும் மனதில் ஏதேனும் குறைகள் இருந்து கொண்டே இருக்கும். அதற்காக வேறு வேலைகளை வந்து பார்த்தீங்கன்னா தேட முயற்சிக்க வேண்டாம். பணப்பொறுப்பில் இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். வியாபாரிகள் புதிய முதலீடுகளை இந்த ஒரு காலகட்டத்தில் தள்ளி போடுவது நல்லதுங்க. வெளிநாட்டிற்கு வேலைக்காக செயல்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியான விவகாரங்களில் கவனமாக இருப்பது அவசியம். சூரியன் ராகு செவ்வாயினால நெருக்கடிகள் ஏற்பட்டாலுமே லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவும் மார்ச் 6 முதல் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியும் மார்ச் 3 வரை ராசிநாதன் சுக்கிரனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பாதுகாப்பார்கள். அதேபோல் தேவையான பணமானது வந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தில் நிம்மதியானது இருக்கும். அதே சமயம் புதிய முதலீடு, இடம் வாங்குவது, விற்பது போன்ற விவகாரங்களில் எச்சரிக்கையானது அவசியம்.
யாரையும் நம்பியுமே இந்த நேரத்தில் புதிய வேலையில் ஈடுபட வேண்டாம். யாருக்கும் வாக்குறுதியும் தர வேண்டாம். உறவினராக இருந்தாலும் அவர்களிடம் ஒரு அடி பார்த்தீங்கன்னா விலகி இருப்பது ரொம்ப நல்லது. இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனை போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.